சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிபிஐ பதிந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ பதிந்த வழக்கின் பிரிவுகள் ஜாமீன் வழங்கக்கூடியவையா அல்லது ஜாமீனில் விடுவிக்க முடியாததா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க சிபிஐ தரப்பில் மீண்டும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொன் மாணிக்கவேலை கைது செய்து காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் எனவும் சிபிஐ தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஃபீக் ராஜாவிடம் கேட்கலாம். ரஃபீக் ராஜா, இந்த வழக்கின் பின்னணி என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக தமிழகத்தில் திருடு போன சிலைகளை கண்டுபிடிப்பதற்காக உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிலை தடுப்பு பிரிவு என்று அமைக்கப்பட்டது. அந்த பிரிவின் சிறப்பு அதிகாரி ஐஜியாக பொன் மாணிக்கவேல் பணியாற்றினார். இவருடைய காலத்தில் அந்த பிரிவில் பணியாற்றிய டிஎஸ்பி காதர் பாட்சா என்பவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தான் காதர் பாட்சாவினுடைய வாக்குமூலங்கள் மற்றும் பல்வேறு புகார்களின் அடிப்படையில் சிபிஐ தரப்பு ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நேற்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. நேற்று சிபிஐ தரப்பில் கடுமையாக இவர் மீது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஐஜி பொன் மாணிக்கவேலை கைது செய்து கஸ்டோடியல் எடுத்து விசாரணை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வழக்கில் என்ன நடந்தது, இந்த சிலைகள் எங்கு கடத்தப்பட்டன, இவருக்கு யாரோடு தொடர்பு உள்ளது, ஏன் இவர் காதர் பாட்சாவை மூலமாக வைத்து அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார் என்பதற்கான விடை தெரியும். எனவே இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் பொன் மாணிக்கவேல் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி தனக்கும் இந்த வழக்கும் எந்த முகாந்திரமும் கிடையாது, தான் பணிக்காலத்தில் சிறப்பாக பணியாற்றியதாகவும் அதன் சம்பந்தமான ஆவணங்களையும் தாக்கல் செய்து தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டனர். மேலும் நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் சீலிடப்பட்ட அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை படித்து பார்த்த பின் இந்த வழக்கை தொடரலாம் என்று நீதிபதி இன்று மீண்டும் விசாரணைக்காக ஒத்திவைத்திருந்தார். இன்று மீண்டும் இந்த வழக்கு மணி 2:15 மணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சிபிஐ தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சீனிவாசன் ஆஜராகி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். குறிப்பாக இந்த வழக்கில் முதல் கட்ட விசாரணையில் பொன் மாணிக்கவேல் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையிலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த முதல் தகவல் அறிக்கையின்படி இவரை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக உள்ளது. எனவே இவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் இவர் இந்த வழக்கினுடைய சாட்சிகளை கலைக்க நேரிடும் என கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டனர். இதே போல மனுதாரர் தரப்பிலும் இன்று தங்கள் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை, முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டனர். அப்பொழுது நீதிபதிகள் இந்த வழக்கில், அதாவது ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது பதியப்பட்ட வழக்கு, அதாவது சிபிஐயால் பதியப்பட்ட வழக்கு பிரிவுகள் ஒவ்வொன்றாக கேட்டறிந்தார். அந்த பிரிவுகள் ஜாமீன், அதாவது ஆங்கிலத்தில் பெயிலபிள் ஆர் நான் பெயிலபிள் என்று சொல்லுவார்கள், அதாவது இது பெயிலில் விடக்கூடிய வழக்குகளா என்ற விவரங்களை முழுமையாக கேட்டறிந்தார். அது சம்பந்தமான ஆவணங்களையும் சிபிஐ தரப்பில் உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு முன்ஜாமீன் வழங்க முடியாத தீர்ப்பு பிரிவுகளாக இருந்தால் அது சம்பந்தமான உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கினுடைய தீர்ப்பை நாளை ஒத்திவைத்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.